ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்டன் எபிசோட் 16 வளவலான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. யாருமே லைக் பண்ணாமல் போகிறீங்க, லைக் பண்ணிட்டாச்சு வாங்க ப்ளீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் வந்தாச்சு கைஸ். நம்ம சீனியர் இருக்கா அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது பிஞ்சு பிஞ்சாக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே இப்போ பாருங்கள் காயாயிடுச்சு. இது ஃபுல்லாமே நாளைக்கு அறுவடை பண்ணணும். நாளைக்கு அறுவடை பண்ண இது நாளைக்கு அறுவடை பண்ணுறது இந்த ஷார்ட்ஸ்லேயே காமிப்பேன். அதே மாதிரி இந்த செடியும் பாருங்கள், நிறைய காய் விட்டுருக்கு பாருங்க, நிறைய காய் விட்டுருக்குங்க, நிறைய காய் விட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கேன். அது கொஞ்ச நாளில் வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் செடியை பார்த்தீங்கன்னா காய் பிஞ்சு எல்லாம் நல்லா வைக்க ஆரம்பிச்சிச்சு. பச்சை கத்திரிக்காய், நீங்கள் என்ன கத்திரிக்காய்ன்னு கேட்டிருந்தீங்க, இது பச்சை கத்திரிக்காங்க. காயெல்லாம் இப்படி விட்டுருக்கு பச்சை கலரில், நல்ல காய்ங்க. இது நாளைக்கு தான் அறுவடை பண்ணணும். பாருங்கள் இந்த கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா குண்டாக இருக்குங்க அந்த கத்திரிக்காய். பாருங்கள் நல்லா குண்டு கத்திரிக்காய் இருக்குது, நிறைய காய் வச்சுருக்கு. ஃபுல்லாக நிறைய காய் வச்சுருக்கு. பக்கத்தில் நம்ம கீரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அது ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டு இப்போ அந்த சின்ன இதெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு. நம்ம வெங்காயம் நட்டு வச்சுருக்கோம், அது வளர்ந்துட்டு இருக்கு. பச்சை மிளகா என்னன்னு தெரியல, வரவே மாட்டேங்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பீன்ஸ் செடி, நிறைய செடி வச்சுருந்தேன். அது ஃபுல்லாக காஞ்சிச்சுங்க பாருங்கள். ஒரு செடி மட்டும்தான் இருக்குது. இதுலேயும் செடி வைக்கணும், இதுலேயும் செடி வைக்கணும், இதுலேயும் செடி வைக்கணும், இதுலேயும் செடி ஒரு 4 பேக்கு ஃப்ரீயாக தான் இங்கே இருக்குது. அடுத்து பார்க்கலாம் நம்ம துளசியை பாருங்கள். இது வந்து எரிக்கலஞ்செடி. இது பார்த்தீங்கன்னா நம்ம புதினா செடி குட்டி அரைஞ்சி இப்போ நல்லா பெருசாகிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் ரோஸு நிறையா இருந்துச்சு. அது ஃபுல்லாக நோய் பட்டுறதுனால அதுலேருந்தே கட்டிங்ஸ் எடுத்து இப்போ லைட்டாக வச்சுருக்கு. சரி, நம்ம அதில் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். இங்கே ஒரு உருளைக்கிழங்கு, இங்கே ஒரு உருளைக்கிழங்கு, இங்கே தான் ஒன்று போட்டிருந்தேன், இன்னொன்று போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம அவரைக்காய் நல்லா பிஞ்சு விட்டுருச்சுங்க. சாரி, முட்டை வச்சிருச்சுங்க. நிறையா முட்டை வச்சுட்ருக்கு. இது இப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டுருக்கு, பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயமும் நல்லா வளர்ந்துட்டுருக்குங்க. அது என்னன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ரீயாக தான் இருக்குன்னு சொன்னேன். நான் 4 தொட்டி ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னேன். இதில் இப்போ சீனியர் அக்கா நட்டு வச்சுருக்கேன், என்னன்னு பார்ப்போங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பாவக்காய் செடி பார்த்தீங்கன்னா நல்லா கொடி விசிற ஆரம்பிச்சிச்சு. இதுலேருந்து ஒரு கம்பு ஊண்டி இதில் படரில் ஓடலாம்னு சொல்லி ஒரு பிளானில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கம்பை வச்சு படரில் ஓட போகிறேன். இந்த பாவக்காய் செடி நல்லா வளர்ந்துச்சு. வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா காய் வைக்கும்போது அதில் ஒரு வீடியோவாக போகிறேன். பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கீரை வச்சுருந்தோம். இந்த கீரையை ஃபுல்லாக எடுத்து, அங்கே கீரை வச்சனால இந்த கீரையை ஃபுல்லாக எடுத்து முள்ளங்கி போட்டேன். இந்த வாட்டி பெரிய அறுவடை இருக்குங்க முள்ளங்கியில். பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் செடி மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அது நல்லா மொட்டு வைக்கிதுங்க. நம்ம வெண்டைக்காய் செடி ஒரு 5 செடி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இது நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக வச்சுருக்கிறது மோர் க்ரீன் லீவ்ஸோட இந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர். இந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர் வேணும்னா கமெண்டில் அன்றைக்கி சொன்ன PTOGSன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கு வேணுமோ அட்ரஸ் சென்ட் பண்ணி விடுங்க, நான் அனுப்பிச்சுடுவேன். இதுலேருந்து தண்ணி ஒரு கிலோ ஒரு பக்கெட் தண்ணி, இந்த ஒரு பக்கெட் இது கலந்து இதில் ஸ்ப்ரேயரில் வச்சுருக்கி இதெல்லாம் அடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம துளசி செடிக்கு அடிச்சிடலாம். இது நல்லா பூச்சி இலைய லீவ்ஸு அப்படியே நல்லா க்ரீனாகவே வச்சுருக்குங்க. இந்த ஃபெர்டிலைசரு நல்லா அடிக்கணும். இந்த செடி ஃபுல்லாக நிறைய இருக்கும், அந்த மாதிரி அடிக்கணும். சூப்பர் ஃபெர்டிலைசருங்க. 90 நாளைக்கு மட்டும்தான் வைக்க முடியும். மற்ற நாளில் வச்சோம்னா அது கெட்டு போயிடும். பாருங்க நம்ம பாவக்காய் செடி நல்லா அடிக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் செடிக்கும் அடிச்சிட்ருக்கேன். வெண்டைக்காய் செடியில் நிறைய பூச்சி வரும்.
இல்லைங்க மிஷின் ரிப்பேர். பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் ரிப்பேர் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா அடிக்கணுங்க, நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா நிறைய பூச்சி வருதுங்க. இந்த வெயில் சீசனுக்கு நிறைய பூச்சி வருதா, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மோர் கிரீன் லீவ்ஸ் லிக்விடு சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வார்த்தையாச்சு. அடுத்து நம்ம கொத்தவரங்கான்னு சரி, இது கொத்தவரங்காயில் நம்ம தட்டாம்பயிருக்கும் நல்லா மருந்து அடிக்கலாம். இதில் நிறைய பூச்சி வருங்க. இங்கே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த காய் எல்லாத்துலையுமே படுற மாதிரி நல்லா அடிக்கணும். நல்லா அந்த செடி மேலாம் நல்லா அடிக்கணுங்க, நல்லா அடிக்கணுங்க. இது கத்திரிக்காய் செடிக்கு நல்லா அடிக்கணுங்க, நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். ஆனால் நிறையா பூச்சி வரும். நல்லா கத்திரிக்காய் செடிக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். செடி நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க. கத்திரிக்காய் செடி நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க, நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க. நல்லா ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா வளருங்க. இது சூப்பரான மருந்துங்க. எல்லா செடிக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க. வளங்க இந்த செடிக்கு மட்டும் அடிச்சுன்னா போதும். உங்களை நெக்ஸ்ட் டே சந்திக்கலாம். ஏன்னா அந்த காயெல்லாம் அறுவடை பண்ணும்ல, அதனால நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே இன்னைக்கு அறுவடை பண்ணிடலாம். இங்கே 2 காய் இருக்கு, அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்து எங்க இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே ஒரு காய் எல்லாம் பிஞ்சுல. சரி, எதுக்கும் அறுவடை பண்ணிக்கிறோம். பொடியல் வச்சுக்கலாம். அடுத்த செடி, இந்த செடி நல்லா காய். பொரியல் போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. காயெல்லாம் மேலே இருக்கு. அதெல்லாம் கொஞ்சமே தெரியுது. அதுக்கும் பொரியல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை கத்திரிக்காய் பாருங்க, கை தண்டிக்கு இருக்கு, நல்லா இருக்கு. உள்ள ஒரு காய் இருக்கு. அடுத்து இன்னொரு காய் இருக்கு. இங்க ஒரு காய் இருக்கு.
வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.